உலகிலேயே மிக உயரமான, வேகமான, அதே சமயம் பறக்க முடியாத ஒரு பறவையை தேடி நாம் ஆப்பிரிக்காவின் விரிந்த புல்வெளிகளுக்கு செல்லவிருக்கிறோம். நாம் இன்று நெருப்புக்கோழி ஆஸ்ட்ரிச் என்ற அதிசய விலங்கை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். இதன் பிரம்மாண்டமான தோற்றமும் நெருப்பை போன்ற சிவப்பு நிற இறகுகளும் இந்த பெயரை பெற்று தந்திருக்கலாம். நெருப்புக்கோழிகள் பொதுவாக ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவனத்தின் விளிம்புகள், வெப்பமண்டல புல்வெளிகள் மற்றும் சவானா எனப்படும் சமவெளி பகுதிகளில் பரவலாக காணப்படுகின்றன. பாலைவனத்தின் கொளுத்தும் வெயிலையும் புல்வெளியின் கடும் குளிரையும் தாங்கும் அளவுக்கு அதன் உடல் அமைப்பு அமைந்துள்ளது. பறவைகளில் மிக பெரியது என்றாலும் பறக்க முடியாதது இந்த நெருப்புக்கோழியின் தனிச்சிறப்பு. அதன் உடல் எடை அதிகம், ஆனால் அதன் வலிமையான கால்கள் ஒரு புலி, சிங்கம் போன்ற விலங்குகளிடம் தப்பிக்கும் வேகத்தை அதற்கு தருகிறது. அதன் நீண்ட வலுவான கால்களில் உள்ள 2 விரல்களும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறனை வழங்குகின்றன. அதேபோல் அதன் பெரிய கண்கள் அதன் மூளையை விடவும் பெரியது என்பது உங்களுக்கு தெரியுமா? இதன் மூலம் வெகு தொலைவில் உள்ள ஆபத்தையும் கூட இவைகளால் எளிதாக கண்டறிய முடியும். நெருப்புக்கோழிகள் பகலில் அதிக சுறுசுறுப்புடன் காணப்படும். இவை பெரும்பாலும் 5 முதல் 50 பறவைகள் கொண்ட குழுக்களாக வாழும். ஒரு குழுவில் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் ஆண் மற்றும் ஒரு பெண் நெருப்புக்கோழி இருக்கும். இந்த குழுக்களுக்குள் அவை எச்சரிக்கைகளை பரிமாறிக்கொள்ளும். பொதுவாக கூச்ச சுபாவம் கொண்டவை என்றாலும் குட்டிகளை பாதுகாக்கும் போது இவை மிகவும் ஆக்ரோஷமாக மாறும். அதன் ஒரு உதை சிங்கத்தையே கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நெருப்புக்கோழியின் உணவு பழக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது. இது ஒரு சர்வபட்சி, ஒம்னிவோர். புற்கள், இலைகள், பூக்கள், பழங்கள் ஆகியவற்றை உண்பதுடன் பூச்சிகள் மற்றும் சில நேரங்களில் சிறிய பல்லிகள் போன்ற விலங்குகளையும் உண்ணும். உணவு செரிமானத்திற்காக சில சமயங்களில் கூழாங்கற்களையும் விழுங்கும் என்பது ஆச்சரியமூட்டும் உண்மை. இனப்பெருக்கம் பற்றி பேசும்போது ஒரு ஆதிக்கம் செலுத்தும் ஆண் நெருப்புக்கோழி ஒரு ஆதிக்கம் செலுத்தும் பெண் நெருப்புக்கோழியுடன் இனப்பெருக்கம் செய்யும். பல பெண் நெருப்புக்கோழிகள் தங்கள் முட்டைகளை ஒரே கம்யூனல் நெஸ்ட் எனப்படும் பொதுவான கூட்டிலேயே இடும். பகல் நேரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பெண் முட்டைகளை அடைகாக்கும். இரவு நேரத்தில் ஆண் நெருப்புக்கோழி அந்த பொறுப்பை ஏற்கும். இரவில் அடைகாக்கும் இந்த பண்பு தந்தையின் பாசத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு. நெருப்புக்கோழியின் உயிர் பிழைக்கும் திறன்கள் வியக்க வைக்கின்றன. அது ஒரு பயங்கரமான கிக் அடிக்கும் திறன் கொண்டது. இது சிங்கத்தின் தாடையை கூட உடைக்கும் அளவுக்கு வலுவானது. ஆனால் ஆபத்து வரும்போது நெருப்புக்கோழி தனது தலையை மணலில் புதைத்துக் கொள்ளும் என்பது ஒரு தவறான கருத்து. உண்மையில் அது எதிரிகளிடமிருந்து தப்பிக்க தலையை தரையில் சாய்த்து உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ளும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது தலையை மணலில் புதைத்துக் கொண்டது போல தோன்றும். மனிதர்களுடன் ஒப்பிடும்போது ஒரு நெருப்புக்கோழியின் ஒரு அடி கிட்டத்தட்ட ஒரு குதிரையின் உதைக்கு சமமானது. மேலும் அதன் ஒரு முட்டை சுமார் 24 கோழி முட்டைகளுக்கு சமம். இது எவ்வளவு பெரியது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். சில ஆப்பிரிக்க கலாச்சாரங்களில் அதன் இறகுகள் நீதி, நேர்மை மற்றும் சமத்துவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. நெருப்புக்கோழியின் முட்டையை அடைகாக்கும் பொறுப்பை ஆண் நெருப்புக்கோழி இரவில் ஏற்றுக்கொள்வது. இரவின் குளிரிலிருந்து முட்டைகளை காக்கும் இந்த பண்பு அதன் பாதுகாப்பு உணர்வை காட்டுகிறது. மனிதர்களுக்கு ஆபத்து இல்லை என்றாலும் நெருப்புக்கோழி தன்னை பாதுகாத்துக் கொள்ள நினைத்தால் அதன் சக்தி வாய்ந்த உதை மனிதர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். சூழல் மண்டலத்தில் நெருப்புக்கோழிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை தாவரங்களை உண்டு உணவுச் சங்கிலியில் முக்கியமான ஒரு கன்னியாக திகழ்கின்றன. சிங்கம், சிறுத்தை போன்ற வேட்டையாடும் விலங்குகளுக்கு இவை இரையாகின்றன. தற்போது பொதுவான நெருப்புக்கோழிகள் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இல்லை என்றாலும் சில குறிப்பிட்ட வகை நெருப்புக்கோழிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.